சாம்சங் இருந்து ஒரு புது பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ முதல்ல இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் உள்ளே இருக்குது, இதை சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 6 பேக்கில் வரும்போதே உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு சிம் மெசேஜ் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெள்ளை கலரில் டைப் சி டு டைப் சி கேபிளும் இருக்குது. அவ்வளோதான். பிரிச்ச உடனே பார்க்கும்போது கலர் சும்மா டால் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நல்ல கிளாஸி தாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான். கை வச்சிங்கன்னா அப்படியே நல்ல பதிவும். அண்ட் கேமரா டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஃப்ளாக்ஷிப்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, சாம்சங்குடைய அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த டிசைனை இப்போ எல்லா பட்ஜெட்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயுமே இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக் பேக் தான், சைடில் ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இருக்குடா இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? 3.5mm ஜாக். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு மொபைலில் வந்து பார்க்குறேன். ஒரு சில மொபைல் ஃபோனில் தான் வந்து கொடுக்குறாங்க, பட் இதில் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். அண்ட் இதோடைய வெயிட் அப்படின்றது எனக்கு ஒரு 190 கிராம் 195 வரும்னு நினைக்கிறேன். இருங்க கையோட செக் பண்ணிடலாம். இதையாச்சும் கரெக்டாக சொல்கிறேன் நான், பார்க்கலாம். 208 கிராம் இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பவர் பட்டன் தான், ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதையும் அப்படியே செட்டப் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சாம்சங்கில் பட்ஜெட் ஃபோன்லையுமே இந்த கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்ப்போம். ஸோ இதில் 50 மேப்ஸுக்கான ஓஎஸ் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. VDISக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மேப்ஸுக்கான சென்சர், 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது கேமரா 2 மேப்ஸுக்கான கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் எல்லாம் பார்க்கறதுனால டீட்டெயில்டாக இருக்குது. உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பண்டாக, கொஞ்சம் சேச்சுரேஷன் ஒரு சில டைமில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. எட்ஜ் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பண்ணியிருக்கு. அல்ட்ரா வைடுக்கும் நார்மலுக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பரவாயில்ல, எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து ஓகேவா இருக்கு. செல்ஃபி கேமரால நாங்க பார்த்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஃபால்ட்டாவே இந்த ஃபேஸ் பியூட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி தான் எடுப்பேன், உங்களுக்கு தெரியும். பட் இதில் அப்படி எடுத்தா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2, 3 அப்படின்ற அந்த லெவலில் பியூட்டிஃபிகேஷன் வச்சு எடுத்தா அப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி நீங்க பார்த்த இமேஜஸ்ல எப்படி இருக்குன்றது உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ரியர் ஃபேசிங் கேமரால உங்களால 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இப்போ அதில் தான் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டாக வந்து இப்போ 11:30 மணி ஆகுது. டைம் வாட்ச் இல்லை, பட் 11:30 மணி ஆகுது. இல்லை, கிட்டத்தட்ட 12 மணி ஆகும். ஸோ இந்த வெயில் இப்போ நேராக வெயில் ஃபேஸில் படும்போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸ்கின் டோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் பிளர் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டடி மோட் இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். பட் சூப்பர் ஸ்டடி மோட் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1080 30 மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். டிஃபால்ட்டாக அதுவே வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் வாக் பண்ணுறேன். இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். அப்படியே தம்பி கிரிக்கெட்லாம் விளையாடக்குள்ள கொஞ்சம் வேகமாக வாங்க தம்பி. ஸோ இப்போ இந்த ஷேக்கில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1080 30 fps வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் கை இப்படி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள். மற்றபடி கேமராவில் இவங்க AR zone கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரோ வீடியோன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணி எடுக்க முடியும். சிங்கிள் டேக் ஆப்ஷன் இதுலேயுமே இருக்குது. நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ அண்ட் உங்களுக்கு ஹைப்பர் லேப்ஸ்க்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அண்ட் இதில் ஃபன் மோடுன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உண்மையாகவே ஃபன்னாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க, அதை வச்சும் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் வச்சு நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வந்து இருக்கு. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ்லேருந்து எல்லா விதமான விஷயங்களும் ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த வாட்டர் ட்ராப் நாச் மேலே இருக்கு. அண்ட் கீழே சின்னும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் Exynos 1280 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது ஒரு 5 nanometer ப்ராசஸர். உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1-2ல 4.7 lakhs கிட்ட வந்து வருதுங்க. இது ஒரு கேமிங்கான ப்ராசஸர் வந்து கிடையாது. நீங்க மினிமலா கேமிங் எல்லாம் விளையாடுறீங்க, ஒரு மினிமல் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல அப்படின்ற பட்சத்தில் ஹேண்டில் பண்ணுங்க. இதோட காம்பினேஷன்ல நமக்கு LPDDR4க்கான RAM டைப் இருக்கு. UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைப் சி போர்ட்கான ஜெனரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இந்த M சீரிஸ் வாங்குறவங்க மெயினாக பார்க்குற விஷயம் அந்த பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கு வெயிட் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்றது போல சொல்றாங்க. ஸோ பேட்டரி லைஃப் 2 நாள் வரும்ன்றது அவங்க கிளைம் பண்றாங்க. பட் எங்களுக்கு இன்னும் டெஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. இன்கேஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, லைக் மூலியமாக ரிவ்யூ பண்ணும்போது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது அந்த One UI தான். ஏன்னா அவங்க அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே One UI 5.1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நாக் செக்யூரிட்டியுமே இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் தரோன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மிக பெரிய ப்ளஸ். ஏன்னா மற்ற யாருமே இந்த அளவுக்கான கமிட்மெண்ட்டை இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது இல்லை.
சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் ரொம்ப நல்ல லவுடாகவும் இருக்குது. கிளாரிட்டியுமே வந்து நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மற்றபடி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 4G கேரியர் அக்ரிகேஷனும் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NFC இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம்மை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம் போட்டுட்டு இன்னொரு சிம்முக்கு பதிலாக நீங்கள் SD கார்டு வந்து போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம், அதாவது உங்களுடைய இஷ்டம். வாங்கும்பொழுது 2 வேரியண்ட்டில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB மாடல், இது 20,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹையர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடல், இது வந்து 22,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ப்ரீ புக் ஆஃபர்ஸும் ஒரு சிலது இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ப்ரீ புக்கில் பண்ண சார்ஜிங் டாக் அது தரதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் வந்து டிஃபால்ட் ப்ரைஸிங். இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் சாம்சங் உடைய இந்த M சீரிஸில் அவங்க சாஃப்ட்வேர் வைஸாக ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹார்ட்வேரில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்குவீங்க இல்லை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? என்ன உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேமரா சாம்பிள் சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜ் இருக்கிற இமேஜ் அப்படியே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கூகுள் டிரைவ் லிங்க் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதில் தாராளமாக ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி.